மேஷ ராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினர்கள் மூலம் சில சங்கடங்கள் ஏற்படும். தாய்மாமன் வழியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும். திடீர் செலவுகளும் ஏற்படும். கடந்த 2 நாட்களாக இருந்த சோர்வு, சலிப்பு, கோபம் யாவும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். புதியவர் நட்பால் உற்சாகமடைவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். நிம்மதியான நாள். உங்களின் அதிக நம்பிக்கையை நல்ல வகையில் இன்று பயன்படுத்துங்கள். இடைவிடாத வேலை நிறைந்த நாளிலும் சக்தியை சேர்த்துக்கொள்ள உங்களால் முடியும். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். இன்றைய செலவில் ஊதாரித்தனம் செய்யாதிருக்க முயற்சி செய்யுங்கள். ஒரு நண்பர் தன் தனிப்பட்ட பிரச்சினைகளை தீர்க்க உங்களிடம் ஆலோசனை கேட்பார். காதலில் இன்றும் உங்களின் முடிவெடுக்கும் சக்தியை பயன்படுத்துங்கள். தகுதியுள்ள அலுவலர்களுக்கு பதவி உயர்வு அல்லது பணப்பயம் கிடைக்கும். பயணம் ஆனந்தமயமானதாக, அதிக பயன் தருவதாக இருக்கும். இன்று அருமையான திருமண பந்தத்தின் இனிமையை தெரிந்து கொள்வீர்கள். அஸ்வினி, முன்னேற்றமான நாள். இன்று நீங்கள் எடுக்கும் வேலைகள் வெற்றியாகும். பரணி, திட்டமிட்ட வேலைகளை முடிப்பீர்கள். உங்கள் முயற்சிக்கேற்ற வருமானம் வரும். கார்த்திகை 1, திடீர் வரவினால் நிம்மதி ஏற்படும். சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பர். ரிஷபராசி அன்பர்களே, அனுகூலமான நாள். தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். இளைய சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும். மற்றவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும். உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும். பொறுமையாக இருப்பது அவசியம். உடல் நலனில் கவனம் தேவை. வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். பங்குதாரர்களால் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும். ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் அனாவசிய பேச்சை தவிர்ப்பது நல்லது. கோபத்தால் பகை உண்டாகும். உங்கள் திறமையை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள். வியாபாரத்தில் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம். உத்தியோகத்தில் அதிகாரிகளிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம். விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். உங்கள் டென்ஷனை குறைக்க குடும்பத்தினரின் ஆதரவை பெறுங்கள். உதவிகளை நன்றியுடன் பெற்றுக்கொள்ளுங்கள். உணர்வுகளையும் மன அழுத்தத்தையும் உள்ளேயே அடக்கி வைத்துக் கொள்ளக்கூடாது. அடிக்கடி பிரச்சினைகளை பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு உதவும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நன்றாக இயக்க விரும்பினால் இன்று நீங்கள் பணத்தின் இயக்கத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் நேசிப்பவருக்கு பரிசுகள் கொடுக்கவும் அவரிடமிருந்து பரிசு பெறவும் நல்ல நாள். காதலரை பரஸ்பரம் புரிந்து கொள்ள அவருடன் நீங்கள் நேரத்தை செலவிட வேண்டும். வேலையில் இன்று நீங்கள் பாராட்டுக்களை இன்று பெறலாம். இந்த ராசியின் மக்கள் இந்த நாளில் தங்கள் உடன்பிறப்புகளுடன் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம் அல்லது வீட்டில் பொருத்தலாம். இதை செய்வதன் மூலம் நீங்கள் மக்களிடையே அன்பை அதிகரிப்பீர்கள். வேலையில் இன்று நீங்கள் பாராட்டுக்களை இன்று பெறலாம். கார்த்திகை 2, 3, 4, வேலைகளில் வெற்றியுண்டாகும். சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நன்மையாகும். ரோகிணி, தேவைகளை நிறைவேற்ற புதிய வழிகளை கையாள்வீர். வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். மிருகசீரிடம் 1, 2, குடும்ப நெருக்கடி நீங்கும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதியடைவீர். மிதுனம், மிதுனராசி அன்பர்களே, புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு. சகோதர வகையில் எதிர்பாராத ஆதாயம் ஏற்படக்கூடும். தாய்மொழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். மாலையில் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும். தெளிவாக முடிவு விஷயங்களை கூட பலமுறை போராடி முடிப்பீர்கள். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்கும். வியாபாரத்தில் ஓரளவு லாபம் வரும். உத்தியோகத்தில் மறைமுக பிரச்சனைகள் வரக்கூடும். கடினமாக உழைக்க வேண்டிய நாள். உங்கள் அழகான தோற்றம் பிறருடைய கவனத்தை ஈர்க்கும். நாள் முழுவதும் நீங்கள் பணம் தொடர்பான பிரச்சனைகளில் போராடிக் கொண்டிருந்தாலும் மாலையில் நீங்கள் பணத்தை பெறலாம். நெருங்கிய உறவினர்கள் அல்லது நண்பர்களிடமிருந்து நல்ல செய்தியுடன் இந்த நாள் தொடங்கும். காதல் உயிரினிலே கலந்த உணர்வு. அதனை நீங்கள் இன்று உணர்வீர்கள். லேட்டஸ்ட் தொழில்நுட்பங்கள் மற்றும் திறமைகளை கற்றுக்கொள்ள உதவும் வகையில் குறுகிய கால புரோகிராம்களில் சேர்ந்து கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு இலவச நேரம் கிடைக்கும். மேலும் இந்த நேரத்தை தியானம் செய்ய பயன்படுத்தலாம். நீங்கள் இன்று மன அமைதியை உணர்வீர்கள். இன்று உங்கள் வாழ்க்கை துணையுடன் இனிமையாக நேரத்தை செலவிடப் போகும் ரொமான்டிக்கான நாள்.
மிருகசீரிடம் 3-4 மனதில் இனம் புரியாத குழப்பம் உண்டாகும் என்பதால் செயல்களில் நெருக்கடி ஏற்படும். திருவாதிரை பணவரவில் இருந்த தடை நீங்கும். செய்து வரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். புனர்பூசம் 1-2-3 நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று மீண்டும் தலையெடுக்கும். எதிர்ப்பு வலுக்கும். கடகம் கடகராசி அன்பர்களே, தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகள் சாதகமாகும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும். நண்பர்களின் மூலம் எதிர்பாராத பணவரவு மகிழ்ச்சி தரும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சி தரும். சக வியாபாரிகளால் ஆதாயம் பெறும் வாய்ப்பு உண்டு. கடந்த கால சுகமான அனுபவங்களை, சாதனைகளை அவ்வப்போது வைத்து மகிழ்வீர்கள். பெற்றோர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாக இருப்பார்கள். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள். சிந்தனை திறன் பெருகும் நாள். அதிக வேலை உள்ள நாளாக இருந்தாலும் உடல் நலம் நன்றாக இருக்கும். இன்று செய்யும் முதலீடு உங்கள் வளத்தையும் நிதி பாதுகாப்பையும் மேம்படுத்தும். உங்கள் மகிழ்ச்சியை பெற்றோருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தனிமையாகவும் தாழ்வு மனதோடும் இருந்த அவர்கள் தங்கள் மதிப்பை உணரட்டும். ஒருவருக்கொருவர் வாழ்க்கையை எளிமையாக்காவிட்டால் வேறு எதற்காக வாழ்கிறோம்? உங்கள் துணையை நீங்கள் உயிருக்கும் மேலாக நேசிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். ஆபீஸில் உங்கள் டீமில் அதிகம் வெறுப்பேற்றும் நபர் இன்று மிக இணக்கமாக உங்களிடம் நடந்து கொள்வார். உங்கள் காதலன் உங்களுக்கு போதுமான நேரம் கொடுக்கவில்லை. இந்த புகாரை அவர்கள் முன் இன்று வைக்கலாம். இன்று உங்கள் துணை இந்த உலகிலே சிறந்தவர் நாம்தான் என்ற உணர்வை உங்களுக்கு கொடுக்கும். புனர்பூசம் 4 முயற்சி இழுபறியாகும். செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் வேலைகளில் கவனம் தேவை. பூசம் உழைப்பால் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். விஐபிகள் ஆதரவால் முயற்சி நிறைவேறும். ஆயில்யம் வியாபாரத்தில் போட்டிகளை சந்திப்பீர். எதிர்பாராத நெருக்கடிக்கு ஆளாவீர். சிம்மம் சிம்மராசி அன்பர்களே, சிந்தித்துச் செயல்பட வேண்டிய நாள். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். சகோதரர்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள். அவசியம் ஏற்பட்டால் தவிர வெளியில் செல்வதை தவிர்க்கவும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். சந்தர்ப்ப சூழ்நிலையை சரியாக புரிந்து கொண்டு சமயோசிதமாக பேசும் சாமர்த்தியம் வரும். பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள். சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். சாதிக்கும் நாள். உங்கள் ஆரோக்கியத்தை புறக்கணிக்காதீர்கள். குறிப்பாக மதுவை தவிர்த்திடுங்கள். இன்று பணம் தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக நீங்கள் கவலைப்படலாம். இதற்காக உங்கள் நம்பிக்கையான ஒருவரை நீங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டும். உங்கள் குடும்பத்துக்காக சில மதிப்புமிக்க உருப்படியான விஷயங்களுக்காக ரிஸ்க் எடுக்கலாம். பயப்பட வேண்டாம். ஏனென்றால் வாய்ப்பை தவறவிட்டால் திரும்ப வராது. ஒரு காதலன் இன்று உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியும். அவர்கள் உங்களிடம் கோபப்படுவதற்கு முன்பு அவர்கள் செய்த தவறை உணர்ந்து அவர்களை நம்புங்கள். வேலையில் இன்று நீங்கள் பாராட்டுகளை இன்று பெறலாம். தேவையானவர்களுக்கு உதவி செய்வதால் மரியாதை கிடைக்கும். சாதாரண திருமண வாழ்க்கைக்கிடையில் இன்று மிக இனிப்பான நாள். மகம் உங்கள் அணுகுமுறையால் வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும். திட்டமிட்ட வேலை நடந்தேறும். பூரம் எதிர்பார்த்த வரவு வரும். சிறு வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். உத்திரம் 1 உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும். வழக்கமான செயல்கள் ஆதாயமாகும். கன்னிராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவு தருவார். வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு. மாலையில் குடும்பப் பெரியவர்களுடன் கலந்து பேசி முக்கிய முடிவு எடுப்பீர்கள். மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பேசும் வார்த்தைகளில் நிதானம் தேவை. வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன விஷயங்கள் உடனே முடியும். வராது என்று இருந்த பணம் கைக்கு வரும். உறவினர்கள் உதவுவார்கள். வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். மனசாட்சிப்படி செயல்படும் நாள்.
தரக்கூடிய உங்கள் மனப்போக்கு கெட்டதில் நல்லதாக அமையும். ஏனெனில் சந்தேகம், ஊக்கமின்மை, நம்பிக்கை குறைவு, பேராசை, ஈகோ, பொறாமை போன்ற கெட்டவற்றிலிருந்து விடுபடுகிறீர்கள். சில முக்கியமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு உங்களுக்கு புதிய பண லாபத்தை கொண்டுவரும். சுய பரிதாபம் பேசி நேரத்தை செலவிடாதீர்கள். வாழ்க்கையில் பாடங்களை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். சிலருக்கு நிச்சயமாக புதிய ரொமான்ஸ் கிடைக்கும். உங்கள் வாழ்வில் காதல் பூக்கும். ஆபீஸில் இன்று நீங்கள் கூறுவதை அனைவரும் மிக நல்ல முறையில் கேட்பார்கள். இன்று நீங்கள் உங்கள் மனைவியுடன் நேரத்தை செலவிட போதுமான நேரம் கிடைக்கும். உங்கள் அன்பை பார்த்து உங்கள் காதலி இன்று உற்சாகமாகிவிடுவார். விட்டுக் கொடுத்து வாழ்வதுதான் திருமண வாழ்க்கை என நீங்கள் நம்புகிறீர்களா? அப்படியென்றால் திருமணம்தான் உங்கள் வாழ்வில் நடந்த மிக இனிமையான சம்பவம் என்றும் நீங்கள் இன்று அறிவீர்கள். உத்திரம் 2, 3, 4 அனுகூலமான நாள். எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் வந்து சேரும். அஸ்தம் வேலையில் சில தடைகள் உண்டானாலும் இறுதியில் உங்கள் முயற்சி வெற்றியாகும். சித்திரை 1, 2 அனுசரித்துச் சென்று ஆதாயம் காண்பீர். தெய்வ வழிபாடு நன்மை தரும். துலாம் துலாராசி அன்பர்களே, தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருப்பதுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். மறைமுக எதிர்ப்பு நீங்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. விற்பனை வழக்கம் போலவே இருக்கும். சந்திராஷ்டமம் இருப்பதால் உங்களை அறியாமலேயே ஒருவித படபடப்பு, தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும். தன்னம்பிக்கை குறையும். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளிடம் பணிப்போர் வந்து நீங்கும். பொறுமை தேவைப்படும் நாள். உற்சாகம் தரும் செயல்பாடுகளில் ஈடுபாடு கொண்டு ரிலாக்ஸ் செய்து கொள்ளுங்கள். இன்று ஒரு கடனாளர் உங்களை சந்தித்து உங்கள் கடனை திருப்பி செலுத்துமாறு கேட்கலாம். நீங்கள் தொகையை திருப்பி செலுத்துவீர்கள் என்றாலும், ஆனால் அது வாழ்க்கையில் நிதி நெருக்கடிகளை மேலும் உருவாக்கும். எனவே கடன் வாங்குவதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள். குடும்பத்தினருடன் சமூக நிகழ்ச்சியில் பங்கேற்பது எல்லோரையும் ரிலாக்ஸ் செய்ய வைத்து இனிய மனநிலையில் வைக்கும். ரொமான்டிக்கான மூவ்களுக்கு இன்று பலன் இருக்காது. இன்று உங்கள் சம்பாதிக்கும் சக்தியை உயர்த்தக்கூடிய அறிவும் உடல் திறனும் உங்களுக்கு இருக்கும். இன்று டிவி அல்லது மொபைல் போன்றவற்றில் ஏதாவது படம் பார்ப்பதில் நீங்கள் இவ்வளவு பிஸியாக இருப்பீர்கள். நீங்கள் முக்கியமான வேலை செய்ய மறந்துவிடுவீர்கள். உங்களுக்கு உங்கள் துணைக்கும் இடையே அடுத்தவர் தலையிட்டால் அது உங்கள் துணையுடன் எதிர்விளைவையே ஏற்படுத்தும். சித்திரை 3, 4 யோகமான நாள். விருப்பம் பூர்த்தியாகும். வரவேண்டிய பணம் வரும். சுவாதி பெரிய மனிதர்களை சந்திப்பீர்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். விசாகம் 1, 2, 3 தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த வேலைகள் நடந்தேறும். விருச்சிகம் விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்கவும் நேரிடும். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளுக்காக பாடுபட வேண்டி இருக்கும். உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும். ஆனால் வாழ்க்கை துணை உங்கள் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலாக இருக்கும். வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடக்கும். பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும். தன் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள். சகோதர வகையில் நன்மை உண்டு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். கல்யாண முயற்சிகள் பலிதமாகும். வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து பலமீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் மனம் விட்டு பேசுவார்கள். திறமைகள் வெளிப்படும் நாள். உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த கஷ்டப்படுவீர்கள். வழக்கத்துக்கு மாறான நடத்தையால் உங்களை சுற்றியுள்ளவர்கள் குழப்பமாகி வெறுப்படைவார்கள். இன்று திருமணமானவர்கள் தங்கள் குழந்தைகளின் கல்விக்காக நிறைய பணம் செலவிட வேண்டி இருக்கும். உறவினர் வீட்டுக்கு செல்லும் சிறிய பயணம் சௌகரியமான நேரமாக இருக்கும். கடினமான வேலை நிறைந்த தினசரி வாழ்விலிருந்து ரிலாக்ஸ் செய்வதாக இருக்கும். உங்கள் இதயத்தை ரொமான்ஸ் ஆக்கிரமித்திருக்கும். ஒரே இடத்திலிருந்தாலும் காதல் உங்களை ஒரு புதிய உலகத்துக்கு அழைத்து செல்லும் வலிமையுடையது. இன்று நீங்கள் உங்கள் துணையுடன் ஒரு ரொமான்டிக் ட்ரிப் செல்வீர்கள். உங்கள் தோற்றத்தை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புள்ள பார்ட்னர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் மாற்றங்களை செய்யுங்கள். இன்று நீங்கள் ஒரு இனிமையான சர்ப்ரைஸை உங்கள் திருமண வாழ்வில் பெறுவீர்கள். விசாகம் 4 நெருக்கடியான நாள். நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும். அனுஷம் பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிவரும். வாக்குவாதத்தை தவிர்க்கவும். கேட்டை தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும். வாகன பயணத்தில் சங்கடம் தோன்றும். தனுசு ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள்.
குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். பிற்பகலுக்கு மேல் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அவர்கள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள். சகோதரர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் அவசரம் வேண்டாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்கவும். எதிர்பாராத பணவரவு உண்டு. உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முடிவுகள் எடுப்பார்கள். அரசால் அனுகூலம் உண்டு. வழக்கில் வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தில் புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். திடீர் யோகம் கிட்டும் நாள். உடல் நலம் மிகச் சரியாக இருக்கும். இன்றைக்கு வாழ்ந்தால் போதும் என்ற எண்ணத்தையும் அதிகமான நேரத்தையும் பணத்தையும் பொழுதுபோக்கில் செலவிடுவதையும் கட்டுப்படுத்துங்கள். ஒரு பார்ட்டிக்கு நீங்கள் திட்டமிட்டால் சிறந்த நண்பர்களை அழையுங்கள். உங்களை உற்சாகப்படுத்த நிறைய பேர் வருவார்கள். ரொமான்டிக்கான மூவிகளுக்கு இன்று பலன் இருக்காது. வெளிநாட்டு வர்த்தகத்துடன் தொடர்புடையவர்கள் இன்று விரும்பிய முடிவுகளை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் வேலை தொழிலுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் இன்று தங்கள் திறமைகளை இந்த துறையில் பயன்படுத்தலாம். தகவல் தொடர்புகளை கவனமாக கையாள வேண்டும். சூடான வாக்குவாதத்துக்கு பிறகு இணக்கமாகி உங்கள் துணையுடன் இனிமையாக மாலை பொழுதை கழிப்பீர்கள். மூலம் உங்கள் செல்வாக்கு உயரும் நாள். இழுபறியாக இருந்த வேலை முடிவுக்கு வரும். பூராடம் நண்பர்கள் பாராட்டிற்கு ஆளாவீர். வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களை உயர்த்தும். உத்திராடம் 1 வரவு அதிகரிக்கும். போட்டியாளர்கள் உங்கள் பாதையிலிருந்து விலகுவர். மகர ராசி அன்பர்களே, பல வகைகளிலும் அனுகூலமான நாள். வாழ்க்கை துணை நீண்ட நாள்களாக கேட்டுக்கொண்டிருந்ததை வாங்கித் தருவீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்பு உள்ளது. வீட்டில் குடும்பத்தினருடன் தேவ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதி பெறுவீர்கள். நண்பர்கள் வகையில் திடீர் செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் பிற்பகலுக்கு மேல் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும். குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். சொந்த பந்தங்கள் சுயரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள். பழைய சிக்கல்கள் தீரும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார். நினைத்ததை முடிக்கும் நாள். அடிக்கடி உடைந்து போவது சில பிரச்சனைகள் தரும். நரம்பு மண்டலம் சரியாகிட முழு ஓய்வெடுங்கள். வீட்டுத் தேவைக்கேற்ப சில மதிப்புமிக்க பொருட்களை வாங்க உங்கள் மனைவியுடன் வெளியே செல்லலாம். இது உங்கள் நிதி நிலைமையை சற்று இறுக்கமாக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத பரிசுகளும் அன்பளிப்புகளும் வரும். நியாயமான தாராளமான அன்புக்கு பரிசு கிடைக்க வாய்ப்புள்ளது. நீங்கள் நேரடியாக பதில்கள் தராவிட்டால் உடன் பணிபுரிபவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள். இன்று உங்கள் ஓய்வு நேரத்தை தேவையற்ற சிக்கல்களிலிருந்து விலகி எந்த கோவிலிலும் குருத்வாராவிலும் அல்லது எந்த மத இடத்திலும் செலவிடலாம். உங்கள் துணையின் அன்புக்காக ஏங்குகிறீர்கள் என்றால் அது இன்று அபரிமிதமாக கிடைக்கும். உத்திராடம் 2, 3, 4 உழைப்பால் லாபம் காண்பீர். மறைமுகமாக தொல்லைகள் கொடுத்தோர் விலகிக்கவர். திருவோணம் நீண்ட நாள் பிரச்சினைகள் முடிவிற்கு வரும். பணியாளர்கள் ஒத்துழைப்பால் வியாபாரம் லாபமாகும். அவிட்டம் 2, 1 உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். கும்பம் கும்பராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது. வாழ்க்கை துணையின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவு தருவார். மாலையில் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்க வாய்ப்புண்டு. சிலருக்கு இளைய சகோதரரால் சங்கடங்கள் ஏற்படும். தாயாரின் உடல் நலனில் கவனம் செலுத்தவும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். எதிர்ப்புகள் அடங்கும். அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள். தாயாருடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேறுவீர்கள். உழைப்பால் உயரும் நாள். வேதனையிலிருக்கும் ஒருவருக்கு உதவ உங்கள் சக்தியை பயன்படுத்துங்கள். பிறரின் நன்மைக்காக பயன்படுத்தாவிட்டால் அழுகிவிடும் இந்த உடலால் என்ன நன்மை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க்கை துணைவியாருடன் பணம் தொடர்புடைய பிரச்சனைகளால் வாக்குவாதம் ஏற்படக்கூடும். இன்று உங்கள் தேவையற்ற செலவுகளில் உங்கள் பங்குதாரர் உங்களுக்கு அறிவுறுத்துவார். உரிய காலத்தில் நீங்கள் செய்யும் உதவியால் ஒருவரை துரதிர்ஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவீர்கள். காதலிலேயே எப்போதும் மூழ்கியிருப்பவர்களுக்கு மட்டுமே காதலின் இசை கேட்கும். இன்று அந்த இசையை கேட்டு இந்த உலகிலுள்ள மற்ற எல்லா பாடல்களையும் மறந்துவிடுவீர்கள்.
தொழில் ரீதியாக வேலையில் பொறுப்பு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. இன்று நீங்கள் எந்த நேரத்திலும் உங்கள் மொபைலில் ஓய்வு நேரத்தில் இணையதளத்தை பார்க்கலாம். இன்று உங்கள் துணை இந்த உலகிலே சிறந்தவர் நாம்தான் என்ற உணர்வை உங்களுக்கு கொடுக்கும். அவிட்டம் 3. 4. குழப்பத்திற்கு ஆளாகும் நாள். செயல்களில் எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பீர். சதயம். நினைத்த வேலைகளை முடிக்க முடியாமல் போகும். வாடிக்கையாளரை அனுசரித்துச் செல்லுங்கள். பூரட்டாதி 1, 2, 3. திட்டமிட்டு செயல்பட்டும் முயற்சி தள்ளிப்போகும். உறவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர். மீனராசி அன்பர்களே, மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் மேலோங்கும். முக்கிய முடிவு எடுக்க உகந்த நாள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது மகிழ்ச்சியும் உற்சாகமும் தருவதாக இருக்கும். தாயின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவுவார்கள். வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள். வெற்றிக்கு வித்திடும் நாள். உங்கள் நகைச்சுவை உணர்வுதான் மிகப்பெரிய சொத்து. உங்கள் நோயை குணமாக்க அதை பயன்படுத்துங்கள். இன்று திருமணமான தம்பதிகள் தங்கள் குழந்தைகளின் கல்விக்காக நிறைய பணம் செலவிட வேண்டியிருக்கும். கற்பனைகளில் வேகம் காட்டாதீர்கள். யதார்த்தமாக இருக்க முயற்சி செய்யுங்கள். நண்பர்களுடன் சிறிது நேரம் செலவிடுங்கள், அது உங்களுக்கு நல்லதை செய்யும். காதல் வாழ்க்கை நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. இன்று நீங்கள்தான் கவனிக்கப்படுவீர்கள். வெற்றி உங்களுக்கு எட்டும் தூரத்தில் இருக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாட்களில் தங்களுக்கென நேரம் ஒதுக்க மிக முக்கியமாகும். இல்லையெனில் அவ்வாறு செய்யாவிட்டால் உங்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடும். குழப்பங்களோ அல்லது அலுவலக பாலிடிக்ஸோ எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஆளுமை செலுத்துவீர்கள். பூரட்டாதி 4. உழைப்பால் உயர்வு காணும் நாள். உங்கள் செயலில் தடைகள் தோன்றும். உத்திரட்டாதி. எதிர்பார்ப்பு இழுபறியாகும். மனம் சோர்வடையும். தெய்வ வழிபாடு நன்மை தரும். ரேவதி. வியாபாரத்தில் முழு கவனமும் தேவை. வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம்.